தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் மித்ரன். வணக்கம் மித்ரன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. அதான் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையான இந்த மசோதா மோதலானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவரை காண முடிகின்றது. தற்பொழுதும் இது தொடர்பான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. என்றால் ஏற்கனவே இதுபோன்று தமிழக அரசு அனுப்பக்கூடிய மசோதாக்கள் மீது ஆளுநர் காலதாமதம் செய்வதாக கூறி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கினை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் தமிழக ஆளுநர் இதுபோன்று காலதாமதம் செய்தது ஏற்புடையதல்ல என கூறி அந்த மசோதாக்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே அனுமதி வழங்கியிருந்தது. அந்த அனுமதி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக குடியரசுத் தலைவர் கிட்டத்தட்ட ஒரு 14 கேள்விகளை எழுப்பி இதுபோன்று குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் காலக்கெடு விதிக்க முடியுமா என்று கேள்விகளை எழுப்பி உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் கேட்டிருந்தார். அந்த விளக்கம் கேட்ட வழக்கானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான 5 நீதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு விசாரணை மேற்கொண்டதை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இதுபோன்ற ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இந்த பிரச்சனையானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தான் தற்பொழுது இந்த உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட மசோதா ஒப்புதல் விவகாரத்திலும் தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தற்போது தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிப்பதற்கும் அதேபோல துணைவேந்தரை பதவி நீக்கம் செய்யவும் தமிழக அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவானது கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவில் நிதித்துறை செயலாளரை உறுப்பினர்களில் ஒருவராக நியமிப்பதற்கு ஏதுவாகவும் அந்த திருத்தமானது செய்யப்பட்டது. இந்த சட்ட திருத்த மசோதாவை ஒப்புதலுக்காக தமிழக ஆளுநருக்கு தமிழக அரசு அனுப்பி வைத்திருந்திருக்கின்றது. அந்த நிலையில் அந்த மசோதாவின் மீது முடிவெடுப்பதற்காக அதனை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் RN ரவி அனுப்பி வைத்திருந்தார். ஆளுநருடைய இந்த முடிவுக்கு எதிராகத்தான் தமிழக அரசு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கின்றது. அதில் ஆளுநருடைய நடவடிக்கையானது தன்னிச்சையானது என அறிவிக்க வேண்டும். அதே வேளையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பி வைக்கும் மசோதாக்களை தமிழக ஆளுநர் கையாளும் விதம் அரசியல் சாசனத்துக்கு எதிராக உள்ளது என்றும் தாக்கல் செய்துள்ள மனுவில் தமிழக அரசு குற்றம் சாட்டியிருக்கின்றது. இது போன்ற தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையேயான இந்த மசோதா பிரச்சனையானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே தொடர்பான வழக்குகள் நாம் பார்த்தது போல விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டு தற்பொழுது அரசியல் சாசன அமர்வும் இந்த வழக்கில் விசாரணை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக அரசு இதுபோன்ற ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஆனந்தி.